Good evening to all. Last class continue நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் வந்து வேரியேஷன். இப்போ வேரியேஷன் சொல்லியாச்சுன்னா பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் என்று பெயர். செக்ஸுவல் ரீப்ரடக்ஷன் விச் இன்வால்வ் மியாசிஸ் ஹெல்ப் இன் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன் டூரிங் கேமெடிக் ஃபியூஷன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு செல் டிவிஷன். அப்போ இந்த மியாசிஸ் உள்ளடக்கிய ரீப்ரொடக்ஷன். அப்போ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது நடக்கிறதுக்கு காரணம் வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய செல்லில் வந்து எந்த மெத்தட் எந்த டைப்பில் டிவைட் ஆகுதுன்னா மியாசிஸ் டைப்பில் தான் டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த செல்களின் இணைவு வந்து ரீகாம்பினேஷன்னா மறு சேர்க்கைக்கு இந்த ஜீன் உதவுது. அப்போ மியாசிஸ் செல் பிரிதல்னா இந்த மறு சேர்க்கைக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மறு சேர்க்கையில் வந்து கேமிக் ஃபியூஷன்னா இளம் சந்ததி, அதாவது பார்த்தீங்கன்னா புதிய சேர்க்கை ஏற்படுது. அது பாருங்க, டீல்ஸ் த ரெஃபரன்ஸ் பாருங்க. This leads to the difference in the phenotype of offspring from its parents. Phenotype அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெற்றோரிடமிருந்து மாறுவது, அதாவது பெற்றோர் பண்புகள், அதாவது சில இளம் சந்ததிகளின் பண்புகள் வந்து பெற்றோரிலிருந்து சில மாறுபட்டு காணப்படும். பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்காது. அப்போ லீட்ஸ் டு டிஃப்ரென்ஸ் இன் ஃபீனோடைப்னா ஃபீனோடைப்பில் வெளிப்புற தோட்டத்தில் பேரண்ட் மாதிரியே இருக்காது, சில மாற்றங்கள் ஏற்படும். த டிஃப்ரென்ஸ் இஸ் கால்டு வேரியேஷன். இந்த வேறுபாட்டுக்கு தான் வேரியேஷன் என்று பேர். இது 2 மார்க் கொஸ்டின் சொல்கிறாங்க. த வேரியேஷன் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஃபவுண்ட் அமாங் த இண்டிவிஜுவல் சேம் ஸ்பீசிஸ் அண்ட் த ஆஃப்ஸ்பிரிங் ஆஃப் த சேம் பிளான்ட். இப்போ ஒரே இனத்தை சார்ந்த உயிரினங்கள் மற்றும் ஒரே பெற்றோரின் இளம் சந்ததி ஆகியவற்றுக்கு இடையே காணப்படும் மாறுபாடுகள் வேறுபடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே சந்ததினா ஒரே சந்ததின்னு சொன்னால் அது ஒரே இனம். அதிலிருந்து உருவாகக்கூடிய இளம் சந்ததியில் ஏற்படக்கூடிய வேறுபாட்டுக்கு தான் வேரியேஷன் என்று பெயர். இந்த வேரியேஷன் இஸ் த ரா மெட்டீரியல் விச் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன். இது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேறுபாடுகள் தான் ரா மெட்டீரியல்னா மூலக்கூறுகளாக அமைகின்றன. அதே நேரத்தில் பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த வேறுபாடுகள் வந்து பரிணாமத்தில் முக்கிய பங்கு வகிக்க சொல்கிறாங்க. எவல்யூஷன் would not possible without variation. வேறுபாடுகள் இல்லாமல் பரிணாமம் இல்லை. அதான் the evolution would not be possible without variation இல்லாமல் பரிணாமம் இல்லை. அதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அதிலிருந்து உருவாக்கக்கூடிய இளம் சந்ததிகளில் வேறுபாடு ஒரு மாற்றம் காணப்படும். அதுக்கு பேர் தான் வேறுபாடு என்று பெயர். இப்போ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன். இந்த வேறுபாடுகளிலே டைப்ஸில் சொல்லியிருக்காங்க. அப்போ வேறுபாடுன்னா டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்னா இந்த சொமேட்டிக் வேரியேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சொமேட்டிக் வேரியேஷன்னா உடல் செல் வேறுபாடு. சொமேட்டிக் செல் என்னது? உடல் செல் வேறுபாடு. திஸ் ஆர் த வேரியேஷன் விச் அஃபெக்ட் த பாடி. இந்த வேரியேஷன் வந்து எதை பாதிக்குன்னா உடல் செல்களை பாதிக்கும். ஆஃப் த ஆர்கானிசம், ஒரு உயிரினத்தின் உடல் செல்களை பாதிக்கிறது. இவை வந்து அடுத்த தலைமுறைக்கு கட்டுப்படுவதில்லை. So they are not heritable. They occur due to the environmental factor. இது வந்து சூழ்நிலை காரணிகளால் ஏற்படுது. என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் வேரியேஷன்னா இந்த சொமேட்டிக் வேரியேஷன்னா உடல் செல் வேறுபாடு. இது வந்து உடலுக்கு காணப்படக்கூடிய பாடி செல்லில் மட்டும் ஒரு வேறுபாடு காணப்படும். அதுக்கு பேர் தான் சொமேட்டிக் வேரியேஷன் பெயர். இது வந்து தேர் நாட் இன்ஹெரிட்டபிள்னா இதன் மூலம் வந்து இளம் சந்ததிக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது. ஏன்னா இது உடல் செல். செக்ஸுவல் செல்லில் மாற்றம் ஏற்பட்டால் தான் அது இளம் சந்ததிக்கு மாற்றம் ஏற்படும். இது உடல் செல்லில் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்க. இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மூலமாக ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் வேரியேஷன். This variation are the produced in germinal various cells of organism. They are inherited. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் செல்லில் ஏற்படக்கூடிய வேரியேஷன் சொல்கிறாங்க.
தேர் இன்ஹெரிட்டட்னா இதுலேயும் மாற்றம் ஏற்படும். ஆனால் இது வந்து தே மேபி ப்ரெசன்ட் என்ன அனசஸ்டர் ஆர் மே அகர் சடன்லி முன்னோர்கள்ட்டிருந்து. இது வந்து என்ன சொன்னால் முன்னோர்கள் இருந்தோ அல்லது திடீரென்றோ முன்னோர்கள் திடீரென்றோ ஏற்படக்கூடிய மாற்றம் தான் இந்த ஜெர்மினல் வேரியேஷன். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேரியேஷன், ஒன்று வந்து கண்டினியூஸ் வேரியேஷன், இன்னொன்று வந்து டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன். கண்டினியூஸ் வேரியேஷன்னா தொடர்ச்சியாக அதாவது மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ஒரு சந்ததிக்கு வரணும்னா அதே மாற்றம் இன்னொரு சந்ததிக்கு ஏற்படும், அதே மாற்றம் இன்னொரு சந்ததிக்கு ஏற்படும். இப்படி அடுத்தடுத்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்தால் அது தொடர்ச்சியான அதாவது கண்டினியூஸ் வேரியேஷன் பேர். இல்லை இந்த சந்ததியில் ஏற்பட்டு அடுத்த சந்ததியில் வந்து வேற மாதிரி ஏற்பட்டு அது அந்த மாதிரி ஒரு சந்ததி விட்டு ஒரு சந்ததி விட்டு அது மாதிரி ஏற்பட்டுனா அது கண்டினியூட்டி, அது வந்து கண்டிப்பாக இல்லைன்னு அர்த்தம். டிஸ்கன்டினியூஸ் அது சொல்லுது டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன் பேர். கண்டினியூஸ் வேரியேஷனில் they are small variation. இது வந்து ரொம்ப ஸ்மால் வேரியேஷன் தான். they are among the individuals of an population. இது வந்து among individual populationனா ஒரு தனிப்பட்ட ஒரு உறுப்பினர்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் சொல்கிறாங்க. சிறிய வேறுபாடு தான் ஏற்படும். இவை வந்து பரவாயில்ல. இவை வந்து நிலையற்ற வேறுபாடுகள். இவை வந்து ஃப்ளூக்சுவேட்டிங் வேரியேஷன்னா நிலையற்ற வேறுபாடு. இது வந்து இருக்கும், நிரந்தரமாலாம் இருக்காது. நிலையற்ற வேறுபாடு இருக்கும், அப்படியே மறைஞ்சிடும். they are gradually accumulation. அப்படின்னா படிப்படியாக, இது வந்து படிப்படியாக தொடர்பினால் ஏற்படுகின்றன. எடுத்துக்காட்டு ஸ்கின் கலர். இப்போ ஸ்கின்ல இருக்கக்கூடிய தோல் நிறம் பாருங்க, அது அதே மாதிரி ஹைட் அண்ட் வெயிட். ஒரு உறுப்பினுடைய ஹைட்டு வெயிட்டு மாறுபடும், குறையும், கூடும் இல்லைங்களா? அதனால நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் இது கலர் ஆஃப் ஐ இதெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஓகேங்களா? இது கண்டினியூஸ் வேரியேஷன். அதே மாதிரி டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற வேறுபாடு. இவை these are sudden change with other in organism due to the mutations. இது வந்து தொடர்ச்சியற்றதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்ற மாறுபாடுன்னா திடீரென்று ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தினால் திடீரென தோன்றுவவை. இவகை இடைப்பட்ட உயிர்கள் இருக்காது. இதுக்கு வந்து இடையில வந்து அகர் பாருங்க, தேர் do not have any intermediate forms. These large variations are not useful evolution. இது வந்து பரிணாமத்தில் ஈடுபடாது, அதாவது பரிணாமத்தில் பயன்படாது அப்படின்றாங்க. அதே மாதிரி ஷார்ட் லெக்டு அங்கன் சிப்ஸ் 6 or more digits fingers in human. இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேரியேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் 6 விரல் இருக்கும். அவருடைய பையனுக்கு 6 விரல் இருக்காது, 5 தான் இருக்கும். அதுக்கடுத்து அவருடைய பையனுக்கு 5 தான் இருக்கும். அதுக்கடுத்து 2 தலைமுறை தாண்டி அதுக்கு அடுத்ததாக வந்து இந்த 6 விரல் இருந்தவுடைய ஜீன் வந்து 2 தலைமுறைக்கு அப்புறம் இன்னொருத்தனுக்கு வந்து அவங்க வழியிலே தோன்றும். அப்போ 2 தடவை இல்லாமல் 3ஆவது தடவை தோன்றுறது, அதுதான் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னா இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் ஃபார்ம் ஃபேஸ்ட்னது மியூட்டேஷன் தியரி ப்ரொபோஸ் பை டி வில்லிஸ். இந்த மியூட்டேஷன் தியரி சொல்லுவது யாருன்னா டி வில்லிஸ் அப்படி சயின்டிஸ்ட். அடுத்து நான் பார்க்கக்கூடியது வந்து பேடியோ பாட்னி. அது என்ன பார்க்கணும்? பேடியோ பாட்னி சொல்லக்கூடிய ஹெட்டிங் பார்ப்போம். அவன் பேடியோ பாட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல் தாவரவியல். இது தொல் தாவரவியல் என்று பேர். அவன் பேடியோ பாட்னி இஸ் டெரிவ்டு ஃப்ரம் கிரேக் வேர்ட்ஸ் பேலியோன், தட் மீன்ஸ் ஓல்டுன்னு அர்த்தம். பாட்னின்னா ஸ்டடி ஆஃப் பிளான்ஸ். அப்போ ஓல்டு தாவரங்களை பற்றி ஃபாசில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஃபாசில் பிளான்ஸ் பற்றி படிக்கக்கூடியது. இட் இஸ் பிரான்ச் ஆஃப் பெலியோன்டாலஜி டீல்ஸ் வித் த ரெக்கவரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ் ரிமைன். இவங்க ஜியாலஜிக்கல் ஃபாஸ்ட்னா ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது புதைந்த தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் தான். அறிவியலுக்கு பேர் தான் பிளான்டாலஜி சொல்லக்கூடியது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து a plant fossils in any preserved part of a plant that has died long back. இப்போ பார்த்தீங்கன்னா புதைந்த தாவரங்கள் வந்து ஏதாவது ஒரு தாவரங்களின் ஒரு பகுதி பாதுகாப்பு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மரங்களின் பகுதி கட்டையாக இருக்கலாம், அதாவது ஏதோ ஒரு கலைப்பொருளாக இருக்கலாம், அது இன்றும் பாதுகாக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பேடியோ பாட்னி சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா the fossils may be
historic impression that may be 100 million years ago old. அப்போ 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த மரம் செடி கொடிகளுடைய கலைப்பொருள்களை வந்து பாதுகாப்பு தான் சொல்கிறாங்க. அதை பற்றி படிக்கிறேன். மெஜாரிட்டி ஆஃப் த பிளான்ட் ஃபாசில்ஸ் destructed parts of plants. It is rare to find plants to be preserved in whole. அதாவது மண்ணுக்குள்ளே புதைந்த, அதாவது பல மில்லியன் பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக மண்ணுக்குள் புதைந்து படிவமானது. பெரும்பாலும் தாவர புதை உயிர் வடிவங்கள் தாவரத்தின் ஏதேனும் ஒரு உடைந்த பகுதியாக இருக்கலாம். இப்போ தாவரங்கள் ஏதாவது ஒரு பகுதி உடைந்திருக்கலாம், அந்த பகுதியை தான் சிறங்க இருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாசில்ஸ்னால் புதை படிவ பொருள் இருக்கு பாருங்க. இப்போ அந்த ஃபாசில்ஸ் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே த்ரோ லைட் ஆன் ஃபைலோஜெனி அண்ட் எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். முந்தைய தாவரங்களை பற்றி படிக்கும் அறிவியல் சொன்னாங்க. தே ஆர் ஃபைலோஜெனி என்பது. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாசில் பிளான்ட்ஸ் கிவ் எ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் டு பிளான்ட் கிங்டம். அதாவது ஃபாசில் பிளான்ட்ஸ் கிவ் எ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் அப்படின்னா, அதாவது தாவர உலகத்தை பற்றிய ஒரு வரலாறு அணுகுமுறையை அறியப்படுது. ஃபாசில் பிளான்ட்ஸ் வந்து எதை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்னால் இருந்த ஒரு வரலாற்றை வந்து நம்மளுக்கு தெரியப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதாவது தாவர உலகத்தை பற்றி தெரியப்படுது. The fossils are useful in classification plants. தாவர வகைப்பாட்டியலுக்கு, அதாவது தாவர வகைப்படுத்த இந்த ஃபாசில் பிளான்ட்ஸ் வந்து பயன்படுத்த சொன்னாங்க. அதேமாதிரி ஃபாசில் பிளான்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் தி ஃபீல்டு டெஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் ஆண்டமி. அதாவது இந்த தாவர புதை உயிர் படிவங்கள் தாவரங்களை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தையும் உள்ளமைப்பை அறிய பயன்படுது. தாவரங்களை பற்றிய தெளிவான விளக்கத்தையும் உள்ளமைப்பு தெரிய அறிய இந்த ஃபாசில்ஸ், அதாவது பெடைப்பாட்டி பயன்படுத்துறது. அடுத்து பாருங்க, ஹாஸ்பர் மரியா ஓன், அதாவது ஸ்டீன்பர்க். ஹாஸ்பர் மரியா ஓன் ஸ்டீன்பர்க் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். அதாவது ஹாஸ்பர் மரியா ஓன் ஸ்டீன்பர்க் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்னி. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்னி, தந்தையராக தொழில் தாவரவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் 1761 to 1839. இவர் எங்கே பிறந்தாங்க? யூரோப்பில் பிறந்தாங்க. ஐரோப்பாங்களே. ஹி எஸ்டாப்ளிஷ்ட் த போஹிமன் நேஷனல் மியூசியம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஹிமியன் தேசிய, அதாவது போஹிமியன் நேஷனல் மியூசியத்தை வந்து இவர் தான் நிறுவியிருக்காரு. நிறுவியிருக்காரு சொல்கிறாங்க. எங்கே? ஃப்ராகு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ், ஃப்ரான்ஸ் கூடிய ஒரு ஊரில் போஹிமியன் நேஷனல் மியூசியத்தை உருவாக்குனவர் யாருன்னா, அவர் பேர் தான் ஹாஸ்பர் மரியா ஓன் ஸ்டீன்பர்க் சயின்டிஸ்ட். ஓகேங்களா? அடுத்து ஃபீர்ஃபால் சகானி, அதாவது ஃபீர்ஃபால் சகானி சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட். இந்த ஃபீர்ஃபால் சகானி சொல்லக்கூடிய ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோபாட்னி. இவர் வந்து இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இவர் வந்து இந்திய தொல் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இங்கே அழைக்கப்படுகிறார். இவர் வந்து 1891 இருந்து 1949 வரை he presented his research to different areas paleopathology. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வேறுபட்ட வகையில் மேற்கொண்டார். இவர் தன்னுடைய ஆய்வை வந்து 2 வகையில் மேற்கொண்டார். ஒன்று வந்து the anatomy and morphology of paleozoic ferns, அதாவது பேலியோஜோயிக் பெருந்தாவரங்களின் உள்ளமைப்பு மற்றும் புறமைப்பு பற்றியது. அதாவது அனடாமி மார்பாலஜி பேலியோஜிக்னா பேலியோஜிக் தாவரங்களின் உள்ளமைப்பு பற்றி படிக்கக்கூடியது, உள்ளமைப்பு மற்றும் புறமைப்பு பற்றி படிக்கக்கூடியது ஒன்று. இன்னொன்று ஃபாசில் பிளான்ட்ஸ் ஆஃப் இந்தியன் அதாவது இந்தியன், அது எப்படி சொல்கிறாங்கன்னா இந்தியன், அதாவது ஹோன்வானா தாவரங்களை பற்றி படிக்கக்கூடியது. இன்னும் வந்து மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோன்வானா சொல்லுவாங்க. அது வந்து ஹோன்வானா ஃபார்மேஷன்.
த ஃபாசில் பிளான்ஸ் ஆஃப் த இந்தியன். அதாவது கோண்டவானா சொல்லக்கூடிய ஒரு தாவரம் வந்து இந்தியாவில் எப்படி உருவாச்சு, அதாவது பரவுவது படிக்கிறது சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாசிலேஷன். ஃபாசிலேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபாசிலேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஃபாசிலேஷனா படிவமாதல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் இன் த ராக் இஸ் கால்டு ஃபாசிலேஷன். அதாவது பாறைகளில் புதை உயிர் படிவங்கள் உருவாகுது. பாறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள் புதைந்து காணப்படும். அதைத்தான் அந்த ஃபாசிலேஷன் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் மெத்தட் ஆஃப் ஃபாசிலேஷன் இன்க்ளூடிங் பாருங்க ஃபெட்ரிஃபிகேஷன். அதாவது ஃபெட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஃபெட்ரிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. அதோட வகைகள் வந்து கல்லாதல். அடுத்து மோல்ட்ஸ் அண்டு காஸ்ட். மோல்ட் அண்டு காஸ்ட்னா அச்சு மற்றும் வளர்ப்பு. அதே மாதிரி கார்பனைசேஷன்னா கார்பன் ஆனது. அடுத்து ப்ரெசர்வேஷன்னா பதப்படுத்துதல். அடுத்து கம்பாரிசன்னா அழுத்துதல், கம்ப்ரெஷன்னா அழுத்துதல். அடுத்து இன்ஃபில்ட்ரேஷன்னா ஊடுருவல். அப்போ இந்த ஃபாசிலேஷனில் வந்து எத்தனை மெத்தட்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபெர்டிஃபிகேஷன், மோல்ட் அண்ட் காஸ்ட், கார்பனைசேஷன், ப்ரெசர்வேஷன், கம்ப்ரெஷன், இன்ஃபில்ட்ரேஷன். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க கெட்டிங் வந்து ஃபேக்டிஃபிகேஷன். The minerals like silica slowly penetrate and replace the original organic tissue in the form rock like fossils. அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிஃபிகேஷனில் வந்து சிலிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து சிலிகா போன்ற தனிமங்கள், அதாவது ஃபெர்டிஃபிகேஷனாக தள்ளாது போன்ற தனிமங்கள் வந்து இறந்த உயிர்களுக்கு உள்ளே ஊடுருவி, அதான் சொன்னாங்க இறந்த உயிர்னா இந்த சிலிகா இஸ் ஸ்லோலி பெனிட்ரேட்னா ஊடுருவுது. அதாவது ஒரிஜினல் ஆர்கானிக் டிஷ்யூ அண்ட் ஃபார்ம் த ராக் பாசில்ஸ். அப்போ அதாவது இறந்த உயிரினங்களின் உள்ளே ஊடுருவி திசுக்களை அழித்து ஒரு பாறை போன்ற அமைப்பை சிலிகா உருவாக்குது. ஏற்கனவே மக்கி போனால் இல்லை இறந்த போன உயிரினங்களில் சிலிகா சொல்லக்கூடியது வந்து உள்ள சிலிகா சொல்லக்கூடிய பொருள் வந்து உள்ள ஒரு கனிமம் வந்து உள்ள நுழைஞ்சி அங்கே இருக்கிற செல்லுகளை கூட அழிச்சு பாறையாக மாறுது. அதுக்கு பேர் தான் ஃபெர்டிஃபிகேஷன் சொல்லக்கூடியது. மோஸ்ட் போன்ஸ் அண்டு வுட் ஃபாசில்ஸ் பண்ணுறது. அப்படி உள்ள போனாலும் பெரும்பாலும் எலும்புகளும் மரக்கட்டையும் உண்மையில் படிவாகும். எலும்புகள் இந்த சிலிகா உள்ள போனதுனால எலும்புகளும் மரக்கட்டையும் கல்லாக மாறுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோல்ட் அண்ட் காஸ்ட். இப்போ ரிப்ளிகா ஆஃப் எ plant or animal is preserved sedimentary rocks. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அச்சு மற்றும் வளர்ப்பு. இதில் தாவரம் அல்லது விலங்கு பாறைகளுக்கு இடையே அதே அமைப்பு மாறாமல் பதப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா தாவரம் அல்லது விலங்கு பாறைகளுக்கு இடையே அதே அமைப்பால் மாறாமல் பதப்படுத்தப்படுகிறது. படிவங்களுக்கு இடையே உயிரினங்கள் புதைவிடும் போது அந்த நிலத்தடியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரினால் உயிரின் உடல் சிதைக்கப்பட்டு, நிலத்தடி நீர் வந்தனால அந்த உயிர்கள்லாம் சிதைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இறந்த சில பொருள்கள்லாம் உள்ள போய் அப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா அது உள்ள இருக்கக்கூடிய நீர்னால் சிதைக்கப்பட்டு அந்த இடத்துல அப்படியே அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா புதைந்த தாவரங்கள் வந்து ஒரு அச்சு ஏற்படுகிறது. இப்போ எந்த தாவரமோ இல்லை எந்த விலங்கோ வந்து புதைந்துன்னா அங்கே நீர் போய் அதை வந்து மக்க செய்த இடத்தில் அந்த தாவரத்தின் அச்சோ அல்லது அந்த விலங்கின் அச்சோ காணப்படும். அதைத்தான் சொல்கிறாங்க மோல்டு அண்டு காஸ்ட் சொல்கிறாங்க. மோல்டு காஸ்ட். அடுத்து ப்ரெசர்வேஷன்னா பதப்படுத்துதல். இந்த ஒரிஜினல் ரிமைன்ஸ் கேன் பி ப்ரெசர்வ்டு இன் ஐஸ் ஆர் ஆம்பன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பதப்படுத்துதல்னா பனிக்கட்டி, அதாவது பனிக்கட்டி அல்லது மரங்களின் தண்டு பகுதியில் பிசின் பார்ப்பீங்க இல்லையா, அந்த சில மரங்கள்லாம் மழை காலங்களில் ஒளிக்கிட்டு இருக்கும் சிவப்பு நேரத்தில், அதான் பிசின். அது வச்சோ அல்லது பிசின் மூலமாக ஆம்பன் சொல்லக்கூடியது, அது மூலமாக ஒரு பொருளை அழுக விடாமல் பதப்படுத்துது. அழுக விடாமல்னா கெட்டு போக விடாமல், அது வந்து 3 ஷேப் தான் ஆம்பர். ஒன்று ஐஸில் வச்சு பதப்படுத்தணும், இல்லைன்னா பிசினில் வச்சு பயன்படுத்தணும். இந்த ப்ராடக்ட் ஆர்கானிசம் ஃப்ரம் டிகேனா கெட்டு போக விடாமல் பதப்படுத்துது. அந்த உடலை அப்படியே ஐஸில் வச்சு பதப்படுத்தாங்களே அது என்டே பிளான்டார், அதாவது பிளான்டார் வந்து அனிமல் தான் பதப்படுத்த முடியும். அடுத்து கம்ப்ரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்திய
சின்னங்கள் சொல்லலாம். இந்த பாருங்க, இந்த when the organism dies, the hard parts their bodies settle at the bottom of the sea. அப்போ இறந்து போன அந்த தாவரத்தோட இறந்து போன அதாவது இறந்தோட உயிரினங்களுடைய கடினமான உறுப்புகள் வந்து கீழே கடலுக்கு அடியில் மூடப்படும் போது அங்கே படிவு உருவாகுது, ஒரு வீழ்படி உருவாகுது. அப்போ இறந்து போன உயிரினங்கள் வந்து நீர்க்கடியில் போனால் அங்கே வந்து படிவு காணப்படும். அது மூலம் பல கழிவுகள் போட்டு மூடப்படும் பொழுது அங்கே ஒரு படிவு ஏற்படுது. அதுதான் அது அழுத்திய சின்னங்கள். அதை வந்து அழுத்திய சின்னங்கள் சொல்கிறாங்க. அதை வந்து எப்படி காணப்படும் பார்த்தீங்கன்னா, அந்த அடியில் போய் அந்த தேங்கக்கூடிய உயிரினங்கள் வந்து ஒரு பெட்டு மாதிரி காணப்படும். கவர்டு வித் செடிமெண்ட்னா தேங்கக்கூடிய பொருள்னு சொல்லுது. இந்த ப்ராசஸ் செடிமெண்டேஷன் கோர்ஸ் கண்டினியூஸ்லி அண்ட் ஃபாசில்ஸ் ஃபார்ம்டு. ஃபாசில்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அப்படியே அது ஃபாசில்னா புதிய வடிவ பொருளாக மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃபில்ட்ரேஷன். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவல் பேர். Infiltration of the precipitation of minerals that takes place which lateral infiltrate the cell wall. அதாவது சில வேளைகளில் வந்து precipitation மினரல்னா கனிம பொருள், மினரல்ன்றது அப்போ சில நேரங்களில் கனிம பொருள் வந்து ஊடுருவி செல்லுது. அதாவது செல் சுவரை தாண்டி பாருங்க takes place which lateral and infiltrate cell wall. அப்போ சில நேரங்களில் மினரலானது ஊடுருவி செல்வாலை ஊடுருவி செல்லுன்றாங்க. The process is about several minerals elements such as silica, calcium carbonate, magnesium carbonate. இதெல்லாம் ஊடுருவக்கூடியது. உடலில் ஊடுருவக்கூடிய தனிமங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம், சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீசியம் கார்பனேட். And hard parts are the displaced by these minerals. இதில் வந்து பாருங்க ஹார்ட் பார்ட்ஸ் ஆர் டிசால்வ்னா அங்கே மறைக்கப்படுது, அழிக்கப்படுது சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் பாருங்க லிவிங் ஃபாசில்ஸ். தீஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம் தட் ஆர் சிமிலர் அப்பியரன்ஸ் டு தி எர்த். பாருங்க டு தி பாசேஜ் ancestor quality have the extend close features. Hingo அதாவது ஹிங்க ஃபைலவா நெக்ஸ்ட் வந்து டிட்டர்மினேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ்.